எத்தத்தை வைராக்கியத்தோட தியாகம் பண்ணுறோமோ அப்போ தான் மோட்சம் கிடைக்கும். தியாகேனைக்கே அமிர்தத்துவமான ஷூன்னு உபனிஷத்து சொல்கிறது இல்லையோ, எல்லாத்தையும் வேணும் வேணும்னு சொல்லி தான் மோட்சம் போக முடியாது. மற்றதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு விடத்தான் போக முடியும். ஆகாய மார்க்கத்தில் விண் ஊர்த்தி மேலே கிளம்புது. சந்திரனுக்கு அனுப்புகிறாலும் இல்லையோ, சந்திரனுக்கு குறைச்சே மேலே கிளம்பச்சே அதுக்கு கீழே அதுக்கு சக்தி கொடுக்கறதுக்காக ரெண்டாக கீழே ஒட்டி வச்சுருப்பா. அது அப்படியே நெருப்பு கக்கும். அது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் சூறாவளி ஆட்டம் காற்றடிக்கும், வேகமாக மேலே கிளம்பும். போன உடனே திடீர்னு அந்த நெருப்புக்கு ஒரு ஆசை வந்தது, என்னால் தானே இது மேலே போகிறது, நானும் சந்திரனை பார்க்கணும், கூடவே போகிறேன்னா மொத்த விண்ணூர்தியும் சேர்ந்து கடலில் விழுந்துடும். அதான் ஆகும். இப்போ இது மேலே போக போக கீழே எடுக்கிற பாகம் தட்டுன்னு விழணும். விழுந்தாத்தான் அது மேலே போகும். அதே போல் நமக்கு திடீர்னு ஆசை வந்து 75 வருஷமாக இந்த சரீரத்தோடு தான் இருந்தேன், கொஞ்சம் இத்தோடைய வைகுந்தத்துக்கு போய் அங்கே என்னமா இருக்குதுன்னு பார்த்துட்டு என் பெரியம்மா ஓரகத்தி நாத்தனா இருக்கலாம், செய்தி சொன்னால் நல்லாயிருக்கும் இப்படின்னு நினச்சிட்டாள்னால் போகவே போகாது. ஆத்மா இங்கே தான் இருக்கும். அப்போ இந்த சரீரத்தை தள்ளினாலே ஒழிய ஆத்மா மேலே எப்படி போகும்? அதனால் வைராக்கியம் முக்கியம். தியாகம் பண்ண தெரியணும். நீங்கள் எதெல்லாம் பொட்டி கட்டலான்னு பார்க்குறீர்கள், பொட்டியை விட்டாத்தானே தப்பிக்க முடியும். ஆகாய விமானத்தில் போயிட்டு இருக்கோம், திடீர்னு கடலில் இறங்க போகிறது, உங்களை காப்பாற்றிங்கோ, கையில் கொடுத்த பொட்டியெல்லாம் விட்டுடுங்கண்ணா. இவர் அப்போ தான் என் கைக்கூட்டை எங்கே வச்சுருக்கேன், செருப்பை கட்டி வச்சுருந்தேனே, பொட்டியன்னா பிராணம் விடும். எதை வச்சிருக்காரோ விட்டதை விட்டபடி போட்டுட்டு குதிச்சா இவர் தப்பிக்கலாம். அப்பவே சொல்றார், நீங்கள் குதிக்க பாருங்க, மற்றதெல்லாம் கூடாதீங்க, உங்கள் பாட்டை பாருங்கிறாலும் இல்லையோ. அப்படித்தான் நம்ம பரகதி அடையணும்னா எதை விடணுமோ விட தெரியணும். இவாளானா வாங்கி வச்சுக்கோன்னா. அதனால தான் ராஜா கோவம் வந்துருது, உங்களுக்கு என்ன நீங்கள்லாம் தனபரதந்திரர்களாக இருக்கீர்கள், மோட்ச பரதந்திரர்களாக இருக்க வேண்டாமா? சொத்துக்கு பத்துக்கு ஆசைப்பட்டு இப்படியா சொல்லுவீர்கள்? நான் ஒரு நாளும் கேட்கவே மாட்டேன். அப்போ நிமி வம்சத்தில் பிறந்திருக்கேன், அந்த வம்சத்துக்குரிய மரியாதை இப்போ தான் நான் புரிஞ்சுட்டேன். அதை அவன் புரிஞ்சுக்கிட்டான், ஞான மார்க்கத்தில் இருக்கான். அதனால தான் பாருங்க, தான் முதல்ல பிராயசித்தத்தை தேடி எங்கிட்ட வந்தான், அதுக்கு ஒன்றும் அவன் வருத்தப்படலை. அதுக்கப்புறமும் தனக்கு யாகம் முடிஞ்சு போச்சு, ராஜ்யம் கிடச்சுடுத்துன்னு சந்தோஷப்படலை, குருதட்சணை கொடுக்கலையேன்னு வந்திருக்கான். அப்போ அவன் எவ்வளவு தூரம் நல்லெண்ணத்தோடு வந்திருக்கான். அதுதான் நிமி வம்சத்தினுடைய பாரம்பரியம். அதில் பரம்பரையில் இருக்கிற நான் போய் தப்பு பண்ண பார்த்துட்டேனே அப்படின்னு தானும் தெரிஞ்சுக்கிட்டான். திரும்ப போகிறான், குருதட்சணை தானே நீ கொடுக்கணும், இப்போ நான் கேட்டதை தருவியான்னு. ராஜாவுக்கு ஒரு குறிப்பு என்ன கேட்க போகிறானோ தெரியலையே, ஏன்னா முதல்லையே இது முன்னுரை வச்சாலே ஆபத்து. நான் கேட்டதை தருவிழான்னா, சரி என்னிடத்துல இருந்தால் தரேன்னால், உங்கள்கிட்ட நிறையா இருக்குது கேசி துவஜா, நீ தரணும்னால் தருகிறேன்னா பிரம்மஜானத்தை கொடு, அதை கேட்டுத்தான் நான் உங்ககிட்ட இருக்கிறேன்னார். ரொம்ப ஆச்சரியப்பட்டு உட்கார். அதை சொல்கிறதுல எனக்கு என்ன குறைவுன்னுட்டு, நானும் பலதை விட்டுருக்கேன், நீயும் பலதை விட்டுருக்கேன், இனிமேல் சேர்ந்து தேடுவோம். எனக்கு தெரிஞ்ச பிரம்ம தியானத்தை உனக்கு சொல்கிறேன், உனக்கு தெரிஞ்ச பிரம்ம ஆராதனத்தை எனக்கு சொல்லிக் கொடு. ஏன்னா அவனுக்கு ஆராதனை முறை தெரியுமோ இல்லையோ, அவனுக்கு தான் கர்மயோகம் தெரியுது. இருவரும் சேர்ந்து தேடுவோம்னு பேச ஆரம்பிக்கிறார். இந்த பிறவியை ஒழிக்கக்கூடிய ஞானத்தை சொல்லுகிறேன் கேள். எனக்கு அதிகாரம் இல்லாதனால நான் நாட்டை ஆள்றதாக இல்லை. இனி கேசித்வஜனும் உண்மையை தெரிஞ்சுட்டு அறியாமையாலே இத்தனை நாள் சண்டை போட்டு கொண்டிருந்தேன், ஆனால் காண்டிக்கன் நமக்கு புரிய வச்சுட்டாரே, இப்போ பிரம்மஜானத்தை சொல்லுகிறேன் உரைத்தான். இந்த சம்சாரம் பெரிய விஷமரம். அந்த விஷமரத்துக்கு 2 விதை இருக்குது. அந்த விதையை அடையாளம் கண்ணுட்டா விஷமரத்தை விட்டுவிடணும். ஏதோ சொல்கிறார், ஏதோ பிரம்ம தியான ஞானம்னு சொல்ல போகிறார்னால் சம்சாரம்ங்கிறார், விஷமரம்ங்கிறார், 2 விதைங்கிறார். எதுன்னு கேட்க அதைத்தான் சமாதானம் சொல்கிறார். ஆத்மகானி மேன ஆத்ம புத்தியுன ஆத்ம புத்தியுன ஸ்வம்புனந்து மிகுல ஸ்வத்மதியு அவனிவர அவித்யபயனு மகாதருவு உற்பத்தி கீட்பயம்பு சுத்து முதலு. மகாதருன்னா பெரிய விருட்சம். இந்த சம்சாரங்கிற பெரும் மரம், அதுக்கு 2 விதை. அனாத்மனி ஆத்ம புத்தி அஸ்வே ஸ்வமிதியா மதி. சாஸ்திரமே அழகாக சொல்றது, ஆத்மாவல்லாத தேகத்தில் ஆத்மாங்கிற புத்தியும், தானல்ல தேகம், தான்கிறது ஆத்மா. ஆனால் தானல்லாத தேகத்தில் தான்கிற புத்தினால் தேகத்தில் ஆத்ம புத்தின்னு அர்த்தம். இதைத்தான் தேகாத்மாபிமானம்னு சொல்லுவாள். நான் தேகம் இல்லை, நான் ஆத்மா. ஆனால் நான் தேகம் இல்லை ஆத்மான்னு புரிஞ்சுக்காமல் தேகமே ஆத்மான்னால் அதான் தேகாசத்தாத்ம புத்தின்னு பராசர பட்டர் சாதிக்கிறார். 2. அப்போ அனாத்மனி ஆத்ம புத்தி. இப்போ கொஞ்சம் 4 தடவை இந்த சம்ஸ்கிருதத்தில் சொல்லி பார்த்தீங்கன்னாலே புரிஞ்சிடும். அனாத்மா ஆத்மா. எது அனாத்மா? தேகம். ஆத்மா அல்லாத தேகம். அனாத்மனி தேகத்திடத்தே ஆத்ம புத்தி, ஆத்மாங்கிற புத்தி. அதுதான் நம்ம அத்தனை பேரும் பசு பிராயர்களாக பிராணிகளாட்டம் இருக்கும். பிராணிகளுக்கு தேகமே ஆத்மான்னு புத்தி. மனுஷனுக்கு என்னமோ 6ஆம் அறிவு இருக்குது, 7, 8, 9 எத்தனை நாடகம் வருது. இது 5 அறிவுன்னு பார்த்தோம். அப்புறம் 6ஆம் அறிவுன்னா, 7ஆம் அறிவுன்னா, 8ஆம் அறிவுன்னா,
எல்லா அறிவும் இருக்குது, இன்னும் தேகாத்மாபிமானம் போவே இல்லையே. அத்தனை அறிவு வச்சுட்டு என்ன பண்ணுறது? தேகமே ஆத்மா நம்ம பிரமிச்சு போயிருக்கோம், மாற்றணும். ரெண்டாவது, தன்னல்லாததை தன்னதுன்னு பிரமிக்கிறது. முதல்து தானல்லாததை தான்னு பிரமம். ரெண்டு, தன்னதல்லாததை தன்னதுன்னு பிரமிக்கிறது. சொத்து எதுவும் என்னதில்லை, எல்லாம் சர்வேஸ்வரந்து, நானே அவனுடையவன். அப்படி இருக்கிறச்சே என்னோடது இல்லாததெல்லாம் என்னதுன்னு நினைக்கிற பாருங்க. இதுக்கு தான் மமகாரம்னு பேர். முதல்ல சொன்னது அகங்காரம், ரெண்டாவது சொல்றது மமகாரம். ஒன்று அகங்காரம், மற்றொன்று மமகாரம். அனாத்மனி ஆத்ம புத்தி அஸ்வே, ஸ்வே என்னோடது, ஸ்வ ஸ்வே என்னோடது, என்னோடதில், அஸ்வே அஸ்வேன என்னோடதல்லாததில், ஸ்வே என்னது என்னோடதில், அஸ்வே என்னோடது அல்லாததில், ஸ்வம் என்னோடது இதி புத்தி, அஸ்வே ஸ்வமிதியா மதி. அப்ப தன்னது அல்லாததில் தன்னதுங்கிற புத்தி மமகாரம், தானல்லாததில் தான்கிற புத்தி அகங்காரம். இந்த ரெண்டு சம்சாரங்கிற பெரிய விஷ மரத்துக்கு ரெண்டே விதை. இதை நீ தெரிஞ்சுன்னு மாற்றினுட்டியானால் ஆழ்வார் சாதித்தார் இல்லையோ, நான் நீர் நுமது என்னிவை வேறு முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கதன் நேர்நிறை இல்லை. நீர் நுமது தான் அகங்காரம் மமகாரம். இதை ரெண்டையும் மாச்சுட்டினால் அதுக்கப்புறம் இந்த உயிருக்கு நேரே இல்லை, நீ நேர வைகுந்தம் தான் போவாய்கிற. அதுதான் பிரம்மஜானம். புரிஞ்சுக்கோ. அப்ராகிருத்தமான ஜீவாத்மாவை விட பிராகிருத்தமாய் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட தேகம் வேறுபட்டது தான். ஜலவசுதாம்பர பவன ಜ್ವಲನಂಬುಲ ಕಂಠೆ ದಾನಚ್ರಂಬು வெலிகொந்து ஆத்மயுண்டக கடைபரமு நெவ்வடாத்மக தலபோயுன். ஆத்மாவும் சரீரமும் ஒன்றுன்னு நினைக்கலாமா? ரெண்டும் வெவ்வேறையாச்சே. இதை நினைச்ச உடனே அடுத்த வம்பு என்ன வரும்னால், இந்த சரீரத்தோடு இருக்கிற சம்பந்தம் தான் மனைவி, மக்கள், பிள்ளை, அது எல்லாம் ஆத்மாவுக்கு ஒன்று வரவில்லையே. இந்த உடம்போட பிறவி எடுத்திருக்கிறவே தான் இந்த உறவுக்காரர்கள்லாம். ஆனால் ஆத்மா என்ன நினச்சிக்கிறது, இவர்கள்லாம் தனக்கு உறவுன்னு நினச்சிக்கிறது தான் இல்லையே. இப்போ உங்களுக்கு ஒருத்தர் உறவாக இருந்தால் எனக்கு உறவா இருக்காது. ஒருவேளை நான் உங்களுக்கு உறவாக இருந்தால் உறவாக இருக்கலாமே தவிர இல்லைன்னா இருக்காது இல்லையோ. ஆனால் இப்படி தான் பல பேர் உறவு சொல்லிப்பா. அது உங்களுடைய அவருக்கு 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 நெருங்கின உறவுங்குவா. நெருங்கினா சுமாராக எவ்வளோ மைல் இருக்கும் சுவாமி, இது ரொம்ப நெருங்கின உறவுங்கிறீங்கன்னா வச்சுக்க வேண்டியதா. இப்போ இந்த உறவால் ஒன்றும் இல்லை. இப்போது ஆத்மாவுக்கு சரீரத்தால் வந்த எந்த உறவும் உறவாகாது. அப்போ ஆத்மாவுக்கு உறவு இருக்குது, அவளுக்கு ஆத்ம பந்துக்கள்னு பேர். பக்தியாலும் பிரபத்தியாலும் யார் உறவு கிடைச்சாலும் ஆத்ம பந்து. கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றதுனாலே உடல் ரீதியாக உறவு கிடைச்சதுன்னா சரீர பந்து, தேக பந்து. தேக பந்துங்கிறது அஸ்திரம், நிற்காது, தேகம் போனால் போயிடும். ஆனால் ஆத்ம பந்துங்கிறது ஸ்திரம். எப்போவா இருந்தாலும் ஆத்மாவுக்கு அவர் தான், பக்தர்கள் தான் பந்துக்களாக இருப்பார். இந்த விவேக ஞானம் முதல்ல வேணும், பகுத்தறிவு வேணுங்கிறார். அதனாலே இது வேறே அது வேறேன்னு தெரிந்து கொள். இவனோ கர்மசரணி, மாறி 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 கர்மங்கள்ங்கிற ஒரு தூசி இருக்குன்னு வச்சுக்கோ, புறண்டுட்டே போகிறது ஒரு பிள்ளை, சொன்னால் கேட்கல. அதனால் பிள்ளை பரட தூசி கொட்டிகிட்டே போகுமா. நம்மளும் வெவ்வேறு ஜென்மம் இந்த தேகத்தில் எடுக்க 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 அந்தந்த தேகத்தினுடைய தூசி ஒட்டிக்கிறது. அம்மா திடீர்னு பார்த்தா ஆச்சு, இந்த மாதம் 31ஆம் வந்தாச்சு, அடுத்த மாதம் 4ஆம் பள்ளிக்கூடம் திறக்கிறார், திறந்துருவா. திங்கக்கிழமை வந்தால் திறந்துருவாடு இல்லையோ. 3ஆம் வரைக்கும் மண்டை புரட விட்டா. வா 4ஆம் கார்த்தால் ஆச்சு, கிட்டுன்னு வெந்நீர் போட்டு வச்சுருந்தா, மொத்தம் தலையிலேருந்து கால் வரைக்கும் குளிப்பாட்டி விட்டா, தலையெல்லாம் கத்திரிச்சு விட்டா, முகத்தெல்லாம் நல்லா பூசி விட்டா, போடுவான்னா. அப்போ ஏதோ ஒரு நாள் அந்த வெந்நீர் குளியல் நடக்கச்சு அழுக்கு போகிறது இல்லையோ. அதே போல் ஆத்மா புரள்றான். அனாதிகால பிறவி மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து இந்த மாயிலேயே உழல்கிறான். நிறைய வாசனைகளை பூசினுட்டான். ஒரு நாள் பகவான் பார்க்கிறார், ஞானம்ங்கிற வெந்நீரை தயார்படுத்துகிறார். பிரம்ம ஞானம்ங்கிற வெந்நீர். அந்த வெந்நீரில் ஓங்கி ஒரு குளிப்பாட்டினா அப்போ தான் இவன் தூசி எல்லாம் போகும். எப்படி இந்த பிள்ளைக்கு தூசியை தொலைச்சி வெந்நீரில் குளிப்பாட்டுறாளோ அதை போல மாறி மாறி பிறந்திருக்கு நமக்கும் ஒரு நாள் ஞான குலையில் ஏற்படும். ஞானேன விருஜினம் சந்தரிஷ்யதி, சர்வம் ஞானப்பிளவேனைவ விருஜினம் சந்தரிஷ்யத்தின்னு கண்ணன் கீதையில் சாதிக்கிறார். அந்த ஞானம் தான் உனக்கு ரொம்ப முக்கியமானது. மன்னா கேள். இன்னொரு அர்த்தம் சொல்கிறார், வினுஜேஸ்வர வினுஜனேஸ்வர, நான் சொல்லுவதை கேள். ஜலம்பஸ்பிருட்ட தகனம் பயுததீய யோகம்புன கலசோதரம்புன உனிகின்னாதனி சீதலம்பையு உடிகி சப்தோத்ரேகாதி தர்மம் புந்துண்டுலாத்மயுன்
ஆத்மயுன் பிரகிருதி சம்பந்தம்புன அகம்மானாதி தூஷிதொண்டை பிராகிருதம்புலகு தர்மபுலன் பொந்து. அரிசி எடுத்துப்போம், அரிசி எடுத்து ஜலத்தில் போடுவோம், அந்த ஜலத்தை பானையில் வைப்போம், அதுக்கு கீழே நெருப்பை மூட்டி விட்டுடும். மூட்டினால் கொஞ்ச நேரத்தில் அந்த பானை சூடேறி ஜலம் கொதிக்குமா? ஜலத்துக்கு நெருப்புக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குது? ஒன்றும் இல்லை. எதுக்கு சம்பந்தம்? பானைக்கும் நெருப்புக்கும் தான் சம்பந்தம். ஆனால் ஜலம் தான் கொதிக்கிறது. சரி, ஜலம் கொதிக்கட்டும், ஜலம் தானே சமைக்கப்படணும் இல்லையே. அரிசின்னா சமைக்கப்படுறது. அரிசிக்கும் ஜலத்துக்கும் தான் சம்பந்தம், பானைக்கே இல்லை. பானைக்கும் நெருப்புக்கும் தான் சம்பந்தம், ஜலத்துக்கும் அரிசிக்கும் நெருப்புக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் இந்த நெருப்பு கொதிக்க பானை சூடாருது. பானை சூடானா அதுக்குள்ளே இருக்கிற ஜலம் சூடாருது. ஜலம் சூடானா அரிசி கொதிக்கிறது, வெந்து போய்டுறது. இதை எதைன்னு சொல்ல வர இருக்கோ, இந்த தேகத்தை எடுத்துட்டு இருக்க முடியும். தேகத்தை தான் பானைன்னு வச்சுக்கோ. அதுக்குள்ளே ஆத்மா இருக்காரா, ஜலம் இருக்கிறாப்பரேன்னு வச்சுக்கோ. இந்த ஆத்மாவுக்கும் நேர கர்மங்கள், பாபம் புண்ணியம்னு ஜெகத்தில் கர்மங்கள் இருக்கா, அதை நெருப்புன்னு வச்சுக்கோ. அப்போ பாவ புண்ணியங்கள் எதை பாதிக்கும்? தேகத்தை பாதிக்கும். தேகம் பாதிக்க எது கொதிக்கும்? மண் சட்டி கொதிக்கவே கொதிக்காது, ஜலந்தான் கொதிக்கும். அதை போல் இந்த பாப புண்ணியங்கள்ங்கிற நெருப்பு சுட ஒன்றும் தேகத்துக்கு ஆகாது. ஆனால் வேணும்னு உள்ளே இருக்கிற ஆத்மாவை எல்லா கொதியும் அடைய செய்யும். நம்ம தேக சம்பந்திகள் உறவுக்காரர்களுக்கு எதான ஆபத்துன்னா தேகம் எதானம் பண்ணுறதுன்னு அதுக்கு தான் ஒன்றும் தெரியாது, ஞானமே கிடையாது. அப்போ ஆத்மா உடனே தவிக்கிறார். இவருக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? அரிசிக்கும் ஜலத்துக்கும் நெருப்புக்கு சம்பந்தமே இல்லையென்னால் இல்லை. ஆனால் இந்த தேகத்தின் மூலம் வந்துடும் இல்லையோ, அப்போ தானே அது சொல்கிறது. அதை போலத்தான் சொல்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோ. உனக்கு அதுக்கு நேர் சம்பந்தமே இல்லை. ஆனால் சம்பந்தம் இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கே. இப்போ இந்த ஜலம் நான் தான் பானேன்னு நினச்சுட்டா அப்போ என்ன ஆகும்? கொதி அதிகமாக போடும். தான் பானேன்னா நெருப்பே எம்பேரில் படுறதுன்னா நினைப்பா. அப்போ என்னன்னு புரிஞ்சுக்கணும், நான் தேகம் இல்லை, தேகம் எடுத்துட்டு இருக்கிறதுனால சம்சார கொதிப்பு என் பேரில் படுறது, அதனால் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறேன். அப்போ இந்த சரீரத்தை தள்ளுட்டா ஆத்மாவுக்கு அந்த சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது. அப்போ ஆத்மாவுக்கு யாரோட சம்பந்தம்? பிரம்மத்தோட சம்பந்தம். அப்போ சுகம் மட்டும்தான் இருக்கும் என்கிற உண்மை இந்த ஆத்மாவுக்கு புரியணுமேங்கிறார். அது புரியாமல் என்ன ஆகிடும்? நானே கொதிக்கிறேன்னா நான் கொதிக்கலை, இந்த சரீரம் தான் கொதிக்கிறது. இப்போ அதுக்கு என்ன வழி? சுவாமி இங்கே உட்காந்து உபன்யாசம் கண்டுருக்கிறச்சே முதுகெல்லாம் வலிக்கவே இல்லை. வாசலில் போனோடனே முதுகு வலிக்கிறது என்ன? ஒரே வழி, வைத்தியர்கிட்ட போங்கோ, பயிற்சி பண்ணுங்கோ. அதெல்லாம் வழி இல்லை. உபன்யாசத்தை விட்டு வெளில போகாதீங்க, அப்படிதான் வழி. உபன்யாசத்தில் உட்காண்டிருக்கிறச்சே ஒன்றும் கொதிக்கலை, போனால் கொதிக்கிறதுனா உட்காண்டிருக்கோ, அதானே செய்ய முடியும். அப்போ பகவத் விஷயத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கிறச்சே கொதிக்காதுன்னா கொதிக்காது, குளிர்ந்திருக்கும்னா இருக்கும். நான் வெளியில் உட்காண்டு கொதிக்கக்கூடாதுன்னால் கொதிக்கிற வெளியில் எப்படி கொதிக்காது இருக்கும்? வைகாசி மாதம் வெயில் அடிக்கிறதா கொஞ்சம் குடுகுடுன்னு இருந்தால் தேவையில்லைன்னால் இருக்காது. சூரியன் கொதிச்சுன்னு தான் இருப்பார் இல்லையே. நான் குடுகுடு வசதி பண்ணி வச்சுருக்கேன் என்ன, அதுதான் பிரம்ம தியானம். அந்த பிரம்ம தியானம்ங்கிற குடுகுடு பண்ணிட்டு இருந்தால் வெப்பம் ஒன்றும் பண்ணாது. ஆனால் வெப்பத்தையே மாற்றிடுதுன்னா யாரால் மாற்ற முடியும்? வெப்பமாக தான் இருக்கும். அதனால் சம்சாரத்தில் இருக்கிற துக்கத்தை மாற்றிருங்கோன்னு யாரும் கேட்க முடியாது. சம்சாரம் துக்கத்தோடு தான் இருக்கும். வேணும்னா நான் சொல்கிற சம்சாரம், நீங்கள் ஏதோ பொதுவாக ஏதோ சம்சாரம்னா மனைவின்னு ஒரு அர்த்தம் வச்சுருக்காரு, வேணும் தப்பாக பேசுகிறார் சுவாமி நினச்சிட வேண்டாம்போ. நான் சொல்கிறது சம்சாரம்னா மாறி மாறி பிறத்தலாகிற சம்சாரம். பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியில் இருக்கமோ இல்லையோ. ஏன்னா கொஞ்சம் நம்ம யார் வாசித்து சாஸ்திரம் படிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கோமோ அவள் வார்த்தை பாடு வேறையாக இருக்கும். உலக வழக்கத்தில் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வேறையாக இருக்கும். எங்களுக்கு அது புரியாத நாங்கள் பாட்டு சொல்லிட்டு போடுவோம். யாரோ கேட்டது இவர் தப்பாக சொன்னாலும் சண்டைக்கு வந்துடுவா. அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது பிறப்பு இறப்புகளாகிற சுழல். அந்த சுழல் ஆணுக்கு பெண்ணு சுழல், பெண்ணுக்கு ஆண் சுழல். யாராக இருந்தானே ரெண்டு பேரும் ஆத்மா தானே. இப்போ எடுத்துட்டு இருக்கிற சரீரம் எதுவாக இருக்கலாம், எது ஒரு பிரம்மத்துக்காகத்தான் ரெண்டு பேரும் ஆடிட்டு இருக்கோம். அடைய வேண்டியது அவனுக்காகத்தான். ஆக இதுதான் பிரம்ம ஞானம். இதை புரிஞ்சிக்காமத்தான் லோக சமப்படுறது. இதை பக்தி மார்க்கத்தின் மூலம் இந்த அனாதிகால பாபத்தை தொலைச்சுடலாம். ஒருவேளை பக்தி பண்ண முடியாதவன் சரணாகதி செய்கிறான். அதுதான் யோகம், அதுதான் தியானம், அதுதான் சரணாகதி. இப்படித்தான் பெருமான் அடையணும் என்பதை கேசித்வஜன் காண்டிக்கனுக்கு ரொம்ப நன்னா உபதேசிக்கிறார். காண்டிக்கனுக்கு ரொம்ப திருப்தி. இப்படித்தான் தியானமா நானா எத்தனை தடவை இதை கேட்டுண்டாலும் மீண்டும் மீண்டும் வந்து மூடிடும் போல் இருக்கேன். ஆமாம், நானும் இந்த பாடுபட்டிருக்கேன். அப்படி மூடினது தானே உன்னோட சண்டை போட்டதுன்னா
இத்தனை பிரம்ம தியானமும் எனக்கு இருக்கு, இந்த ஞானமெல்லாம் இருந்தாலும் உன்னோட போட்டேன் இல்லையோ, அப்ப நீ நான் வேற நினைச்சுட்டேன், ரெண்டு பேரும் ஒரு பிரம்மத்துக்கு சரீரங்கிறத புரிஞ்சுக்காத போயிட்டேன். வாஸ்தவம் தான், எத்தனை நினைச்சாலும் திரும்ப திரும்ப கண்ணாடியை எத்தனை கழுவினாலும் அழுக்கு வந்து மூடும், திரும்பத்தான் துடைக்கணும். இந்த வாசலை எத்தனை தரம் பெருக்கினாலும் வண்டி 4 போச்சுன்னா தூசி வந்து அடையத்தான் அடையும், அத்தனை தரம் பெருக்கித்தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. அதனால தான் திரும்ப கேட்கணுங்கிறா, சிரவணம்ங்கிறா. அந்த பிரம்மம் நல்ல வேளைக்கு ஆகாசத்தை போலே எங்கும் வியாபித்திருக்கிறார், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். இனி நீயும் நானும் சேர்ந்து இதை செய்து நற்பேர் அடைவோம், இருவரும் நற்கதி அடைந்தார்கள் அப்படின்னு சரித்திரம் சொல்றார். நிருப கிருதார்த்துண்டனைதி நாகிந்த கண்ட அர்த்தனீயம்பு மரியத்தி அனுசு அதனி கரச்ச காவிஞ்சி அலதன்ன அதோடோசங்கு தனது தொண்டி ராஜ்யம்புன தனயு நிலிபி. இனிமே ராஜ்யமாவது தனமாவது அது அத்தனையும் நம்ம கடமைக்காக செய்வோம், ராஜ்யத்தை விட போறதில்லை, பிரஜைகளை ரட்சிக்காத விடமாட்டேன், என் தர்மம் எனக்கு பகவான் கொடுத்திருக்காரு செய்வேன். ஆனால் அது அத்தனையும் சரீர சம்பந்தத்தாலே, ஆத்ம சம்பந்தத்தால் அல்ல. ஆத்மாவுக்கு பிரம்மந்தான் உறவு என்கிற உண்மை புரிஞ்சுட்டு இருப்பேன். பக்தி மார்க்கத்திலே ஈடுபடுவோம். அப்படி பக்தி முடியல அந்தராயாம்புலிதன் புனர்பவம்பு பொந்திஞ்சி மரிமுக்தி சேர்சு. பக்தி பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் திடீர்னு அந்த பக்தி யோகத்தும் போது ஏதோ தடங்கள் ஏற்பட்டு போச்சு, பிராணம் படுத்துன்னு வச்சுக்கோ, திரும்ப உடனே அந்த பிறவியில் மோட்சம் போக முடியாது. ஒருத்தன் பக்தியே சாதனமாக வச்சுருக்கானோ அவனுக்கு எல்லா பிராரப்த கர்மங்களும் தொலைஞ்சாதான் மோட்சம் போக முடியும். அதுக்கு இப்போ மாற்றி சொல்கிறேன் கேள். ஒருவேளை உனக்கு இந்த பிறவியிலேயே மோட்சம் போகணும்னு இருந்தால் அதை தாண்டி திவ்ய சூரிகள் ஆழ்வார்கள் நமக்கென்னு காட்டி கொடுத்த சரணாகதி மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுவாய். என்னத்தை அடுத்து சொல்கிறார், இந்த கண்டே கலப சுலப உபாயம் பாயோதனம்புன அபியதோஷண்டு. இது சுலபமான உபாயத்தை சொல்கிறேன். எதது சரணாகதி தர்மமு, சரணாகதி தர்மம் தான் சுலபமான உபாயம். நிரபாய தர்மம்பு అని పరిణతంతః కరనుండ అదనికి మూలమంత్రపూర్వకంబుగా ద్వయము ప్రసాదించు భాగవత ప్రధానం కావించిన. இதைத்தான் அதை காண்டிக்கன் கேசித்வயனுக்கு சொன்னார். மன்னா இதெல்லாம் ஆறு இப்போ சொல்கிறார். இப்படி நடந்ததுன்னு பெரியாழ்வார் வல்லபதேவனுக்கு சொன்னார். இதெல்லாம் அங்கே கொண்டு முடிச்சுக்கணும். இப்போ ஏன்னா வல்லபதேவன் இடத்துல தானே பேசிட்டு இருக்கார் என்று சொல்லி, மன்னா இதுக்கெல்லாம் அடிப்படை திருமந்திரம்தான். நமோ நாராயணாயேதி மந்திரா சர்வார்த்த சாதகா என்று பிரணவத்தோடு சேர்த்து நாராயண மந்திரத்தை உபதேசித்தார், துவய மகாமந்திரத்தையும் உபதேசித்தார். அத்தோடு ராஜா சத்தை பெற்றான், பரமசிவைஷ்ணவனான ஆனான் என்பதோடே 3வது அத்தியாயம் முற்று பெற்றது. அடுத்து இப்போ சதுர்த்த ஆஸ்வாசமோ 4வது அத்தியாயம் தொடங்கிறது. முதல்ல பகவத் வந்தனம். ஸ்ரீ மந்திர புஜமத்தியம ஸ்ரீமந்திர திருமாமகள் மகாலட்சுமி தேவி. அவளுடைய எப்போதும் திருமார்பை விட்டு பிரியாதவனே, உன் திருமார்பில் அவள் எழுந்துருள் இருக்கிறார். அனல கோமண்டலாட்சி வேணுகும்பன திருப்பியது பொமாகிருத சுரஜ சுர சுரஜனயித் சுரஜனயதி ரீமணி தாட்டங்க விஷ கிரீஷ. ஏ விஷகிரீஷனே, திருவேங்கடத்தெம்பெருமானே, விஷசைலாதிபத்தேன்னு சொல்ற முடியும். அப்படிப்பட்ட திருவேங்கடமுடையானே உனக்கு வணக்கம். அவதிரிம்பு மாச்சயம்புன. இப்படியாக இருக்கும் சமயத்தில் கதை சொல்ற வரலாம் அப்படின்னு சொல்லிப்பா. இப்படி இருக்கும்போது அதே போல சொல்லிக்கிறார் பெரிய ராஜா. ஆனால் ஆதவுன்னு ஆரம்பிக்கிறோம் இல்லையோ, அதை போல இப்படி இருக்கிற சமயத்திலே விட்டு சித்தர் ஜெயித்தார். இப்படி எல்லாம் காண்டிக்க கேசித்வஜ விஷயத்தை எடுத்துரைத்தார். விட்டு சித்தர் ராஜாவை திருத்தி விட்டார். ராஜாவுக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு. பொற்கிழி கீழே தாழ்ந்தது. பொன்னாலான கிழியை கட்டி வச்சிருந்தார், அது இறங்கிறது. இப்போ பலிமின் திரம்பக போலே பாயொடுசுன் பர்யாய பங்கம்புகா கலலூலென்னலு அண்டுமோவ தகினிகா கொந்த செயபுண்டிதா பெருசுன் கண்டு குடுங்குனந்து சிபி வேப்ரத்வி படேஜண்டல. இப்படி மேலே கட்டியிருந்த பொற்கிழி கிடுகிடுன்னு தன்னை நோக்கி கீழே தாழ்ந்து வந்தது. பெருமாளே உடனே சொல்றார், இவர்கிட்ட இதை கொடுத்திடனா இவர் எங்கெங்கேயோ வீணா விட்டுடுவார், ஒன்றும் எடுத்துட்டே போக மாட்டார். அதனால இவர்கிட்ட ஜாகிரதை பண்ணி ஸ்ரீவில்லிபுத்தூர் கைங்கிறதுக்குன்னு சொல்லி கொண்டு போய் சேர்த்துருங்கோ. ராஜா அத்தையும் ஏற்றுக்கொண்டார். இறைவன் ஆகாச மார்க்கத்தில் கருட வாகனத்தோடு வருகிறார். கடும் ரோதா பெண் திருவிடி கங்கனி ராககராஜு மூபுவன். அவர் ஆனவேரில் வந்து அம்பாரியில் வந்துட்டே இருக்கிறச்சே சரகுகள் அசைக்கிற ஓசையும் ஓன்னு பெருங்காற்றடிக்கிற ஓசையும் கேட்குறது. ஆறாருக்கும்
திடீர்னு ஏது இப்போ ஊழிக்காற்றை போல பெரிய காற்று வருது என்ன நினச்சி பார்த்துட்டு இருக்கிறச்சேவே பகவான் எழுந்துள்ளினார். கோலநீள் கொடிமூக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேனியும் 4 தோளும் என் நெஞ்சம் நிறைந்தன என்னும் வலக்கை ஆழி இடக்கை சங்கமென்னும் வடிவனை இல்லா மலர்மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடி என்னும் வலது பக்கத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி, இடது பக்கத்தில் பூமிதேவி நீலாதேவி நாச்சியாரோடே கொற்ற புல் கருட வாகனத்தின் பேர்ல ஏறி வருகிறார். அஞ்சரை புல்லொன்னேரின்னு சொல்லுவார்கள். அழகிய சிறை படைத்த புல் நம்மாழ்வார் தூது விடுகிறார் பெருமானிடத்தே. காஞ்சி தேவப்பெருமானிடத்தே அருளாத நீரருளி அவராவி துவராமுன் அருளாழி புட்கடவீன் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருள் ஆடி வரிவண்டே யாமுமென் பிழைத்தோமே. அந்த பெருமான் ஒரு தடவை கருட வாகனத்தோடு எழுந்துருள மாட்டாரா? எனக்கு அது சேவிக்க வேண்டாமா? ஒரு நாள் காணவாராய் காணவாராய் காணவாராய். அவர் ஒரு நாள் வாராய்னு சொன்னது கூப்பிட்டு அந்த பெருமாள் வரல, ஆனால் கூப்பிடாமலே இவர் வந்தார். பெரியாழ்வார் அவரவான்னு கூப்பிடல. பிரம்மரதம் கண்டவர்களுடைய தன் குழந்தையினுடைய பெருமையை பார்க்க பெற்றோர் ஆசையோடு வருமா போலே இவர்களுக்கு அந்த ரதோத்சவம் நடக்கிறதுங்கிறதுக்காக அனுகிரகிக்க ஆகாச மார்க்கத்தில் பெருமான் வந்தார். ஸ்ரீத சிதச்சத வாத்தியாபிகத பராகவலய மண்டித கல்பசாகலயனங்க சங்க சக்கரோஞ்சிதோரு ஹஸ்தமுலதனா தோசே கமலேக்ஷனுண்டு சதுர்புஜுண்டு 4 புஜங்களோடு அழகான மலர்ந்த தாமரை ஒத்த திருக்கண்களோடு வலக்கை ஆழி இடைக்க சங்கம் சிலை இலங்கு பொன்னாழி தன்படை தொண்டங்கம் என்கின்றாளால் மலையிலங்கு தோல் 4 மற்றவனுக்கு எற்றேகான் என்கின்றாளால் முலையிலங்கு பூம்பயலை முன்போட வன்போடு இருக்கின்றாளால் அத்தன் அழகா பெருமாள் எழுந்துருளினார். இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த துட்ட தேசத்தில் போய் வந்தாரே, ஆன பேர்ல கிடந்த தாளத்தை எடுத்துட்டார். அட்லு பிரத்யக்ஷமைன பத்மாக்ஷு நந்த பிரத்யக்ஷமா பத்மாக்ஷனுக்கிறார். தாமரை கண்ணனுன்னா இவருக்கு ஏது பண்றது? ஒரே பரபரப்பு. ரிக்ஷமுனி காஞ்சிமுனி பிரமோதா க்ஷிஜலமு நிகுட புலகிஞ்சி கரடி கண்டிகல தாள தாள முலக இட்லனி அம்மகாத்முனி துதிஞ்ச. யாரெல்லாம் பெருப்பெருத்த மகாத்மாக்கள் அவனை சேவிக்க முடியாத தவிச்சிருக்காளோ, சேவித்த மாத்திரில் புலகாங்கிதராய் ஓஹோன்னு 100 பாட்டு பாடிப்பார்களோ அப்படிப்பட்ட எம்பெருமானை வணங்கினர். உலகமே வணங்கல். இவரும் ஆன பேர்ல இருக்கிற மனை எடுத்துட்டார். எடுத்துட்டு திருமாலை ஸ்தோத்திரம் பண்ணி ஜய ஜய தானவதாரண காரண சார்ங்க ரதாங்க கதாச்சித்ரா ஜய ஜய சந்திர தினேந்திர சதாயுத சாந்திரசரீர மகாப்பிரச்சா ஜய ஜய ஜய. ஜயான்னு சொன்னாலும் நமஹான்னு சொன்னாலும் போற்றின்னு சொன்னாலும் ஜிதந்தேன்னு சொன்னாலும் பல்லாண்டுன்னு அர்த்தம். அப்போ பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டதென்றோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதிருக்காப்பு நீதான் மத்ஸ்யாவதாரம் செய்தாய், உன்னுடையதான் மற்ற அவதாரங்கள் எல்லாம் என்று 10 அவதாரங்களையும் பாடினார். நீ அனைவருக்கும் செல்வம் கொடுக்கிறாய், இந்த செல்வத்தை எனக்கும் கொடுத்தாய், என்ன செய்யான்னு சொல்ல ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போய் மணியமம்புன மணி மணி மணிமயம்புன சார்த்தமு சேயு நாவுடும் மணிமயமான மதில்களை கட்டும் கூடகோபுரங்களை கட்டும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போய் இந்த சொத்தை செலவழியும் என்று சொல்ல பின்னாடி இருக்கிறவர்களெல்லாம் அப்போ பாட ஆரம்பிச்சாலும் மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என் ஒருகால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என் உரைத்தோம். இவர்தான் கிழியறுத்தார். கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து. அந்த பெரியாழ்வார் திருவடிகளை பற்றிவிட்டால் இனி கீழ்ப்பக்கம் போகவே மாட்டோம். மேல 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 உயர்ந்த கதிதான். பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தானென்னு ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான். பாஞ்சஜன்யன் ஜெய ஜெய ஜயானு கோஷம், பாண்டிய மன்னவனுடைய ஜெயகோஷம். இப்படியாய் ஸ்ரீவில்லிபுத்தூர் திவ்யதேசத்துக்குள்ளே ஆழ்வார் நுழைந்தார். அப்படிங்கிற வரைக்கும் இருக்கட்டும். இப்போ 4வது அத்தியாயத்தில் இந்த சரித்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்தது ஒரே கால வர்ணனை. வசந்த காலம் எப்படி இருந்தது, சரத்காலம் எப்படி இருந்தது, நிறைய ராஜாவும் அப்போ அதுக்கு தகுந்தாப்புல பாடியிருக்கார். நல்ல வேளை அவர் அதை பாடியிருக்கவே நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். இப்போ ஏன்னா இப்போ சரத்கால வர்ணனையை நாம் பார்த்து என்ன பண்ண போகிறோம், அது கொஞ்சம் வேகமாக பார்த்துடலாம். அதுக்கு அடுத்தது தான் ஆளவந்தாருடைய சரித்திரம். அத்தோட 4வது அத்தியாயம் முடியும். இப்போ நம்ம 4ல் பாதியும் 5ஐயும் நாளை பார்த்துருவோம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि।
स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ